ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் குல்கந்த் ரெசிபி தான். ஸோ எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளே வளர்த்த பன்னீர் ரோஸ் ஒரு 30 நம்பர்ஸ் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். ஸோ ரோஸோட பெட்டல்ஸை இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப் ரோஸ் பெட்டல்ஸ், 1/4 கப் சுகர். நெக்ஸ்ட்டு ஒரு பீட்ரூட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கசகசா 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணோம். ஸோ என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதிலேருந்து பாதி நம்ம சுகர். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் 1 கப் வச்சுருந்திங்கன்னா 1/2 கப் சுகர். ஸோ நம்மக்கிட்ட 1/2 கப் பெட்டல்ஸ், ஸோ 1/4 கப் சுகர் போட்டு இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சுகர் கேரமலைஸ் ஆகணும். சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 4 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் குல்கந்த் ரெடி.